வீட்டுக்காரர் சாப்பிட்டியான்னு கேட்டாலே எனக்கு அது பெரிய விஷயம்தான். நான் ஞாபகப்படுத்தி விடுவேன், ஆனால் அவர் மறந்துடுவேன். 5 வருஷமா ஏன் பேசிக்கல சிஸ்டர்ஸ்? சின்ன பிரச்சனை, ஸோ பேசல. ஸோ அந்த ஏக்கம் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு இப்போ வரைக்குமே. சார் எனக்கு வயசு 39. இது வரைக்கும் நான் காதலிக்கப்பட்டதே இல்லை. இது மனதோடு பேசும் ஒரு நீயானா, முதல் முறையாக தலைப்பில்லாத ஒரு நீயானா. இதுல வாதம் இல்ல, சாரி ஃபார் அகைன்ஸ்ட் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. மனிதர்கள் தங்கள் மனதோடு பேசும் ஒரு நீயானா. இது ரொம்ப புதுசா இருக்கு, உட்காந்து யோசிப்பாங்களோ. முத கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்விதான், எப்போதும் பாக்குற கேள்வி. நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். இந்த வருஷம் எனக்கானது சார். நான் உழைச்சதெல்லாம் இப்போ விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன்னா தமிழரோட பண்பாடு இது உபசரிக்கும் போது திருப்பி அதை உபசரிக்கிறது ஒரு ஒப்பீனியன் இருப்பாங்க. தமிழரின் பண்பாடு ஷோ முழுக்க இதான் சேலஞ்சே. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கேன், இல்ல நல்லா இல்ல, ஏன் நல்லா இருக்கேன், ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றதுதான் இது. நான் நல்லா இல்லை சார். யாருடா சொல்லும் நீ? 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வந்தேன் சார். ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு வந்தேன். திரைப்பட கல்லூரியில் படித்தேன். வெரி குட் பிரில்லியன்ட். திரும்ப ஊருக்கு போனேன். அங்கே போயிட்டு MA MPhil PhD எல்லாம் பண்ணேன். திரும்பவும் நம்ம வாழ்க்கை வந்து ஃபிலிம் தான் சொல்லிட்டு திரும்பவும் சென்னை வந்தேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அந்த இலக்கை நோக்கி அடைய முடியல. சம்பிரதாயத்துக்கு வேணா நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் மனப்பூர்வமாக நல்லா இல்லை. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா வேலை செய்யறேன், வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் மாப்ள. நல்லா இருக்கேன் சார், ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கேன். குடும்பத்தை பார்த்தா நல்லா இருக்கு, ஆனா வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. நல்லா இருக்கேன், ஆனா என்னன்னா இப்போ ஒரு சின்ன அழுத்தம் இருக்கு. நல்லா இருக்கேங்கிறத மத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா தெரியல. ஏன்னா பிகாஸ் நான் ஒரு 40 இயர்ஸ்ல இருக்கேன். சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, ஒய்ஃப், பசங்க எல்லாம் இருக்காங்க. நல்லா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன், பட் என்ன சொல்ல கேட்டீங்க நல்லா இருக்கேன்னு சொல்ல தெரியல. ஏன்னா புரியலையே. என் ஏஜ்ல இருக்கீங்க எல்லாருமே பத்தி வச்சுக்கோங்க. நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறப்ப ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே தான் பேசுவோம். நீ எப்படி இருக்க? இருக்க மச்சான், எப்ப பார்த்தாலும் ஒரே இம்சை. சார்கடி கூட சொல்லி சத்தியம் வாங்கிட்டா. பட் ஆனா அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கு நீங்க கேட்கறது உண்மையாலுமே. ஓகே. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருக்கேன். பிடிச்சதை செய்கிறேன், பிடிக்காததை செய்ய மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள நீங்க சொல்றத கேட்கறதுக்கு. நல்லா இருக்கேன், ஆனா எதிர்பார்த்த விட அதிகமாக வேகமாக ஓடின மாதிரி எனக்கு மனசுக்கு தோணுது. இப்போ ஓடிட்டு தான் இருக்கீங்களா? ஓடிட்டு தான் இருக்கேன். ஐயோ பாவம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். டிகிரி முடிச்சதும் கவர்மெண்ட் வேலை வாங்கினேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா பார்த்துக்கிறேன். நான் எனக்கான தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சுக்கிறேன். ஏன் நல்லா தான் இருக்கேன், உண்மையாலுமே நல்லா இருக்கேன். நான் 100% நல்லா இருக்கேன். ஏன்னா உலகம் என்னை பத்தி என்ன நினைக்குதுன்னு பத்திலாம் நான் யோசிக்கல. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியாது, சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னப்பா சொல்ற? ஒரு பொண்ணுனா இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்றது வந்து என் மேல ரொம்ப திணிக்கிறனால நான் சந்தோஷமா இருக்கேனான்றது என்னால சொல்ல முடியல. உங்க கதையை கேட்டு நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். மனசுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது எது? என்னுடைய குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் தான் சார் எனக்கு மகிழ்ச்சி தருது. வெளியில் வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். வீட்டுக்கு போனால் அதெல்லாம் மறந்துடுவேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனக்கு வந்து இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இண்டிபெண்டா இருக்கிறதுனாலே நிறைய ப்ரெஷரும் இருக்கு. ஸோ ரெண்டுமே என்னால ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாரும் சொல்லுவாங்க இண்டிபெண்டா இருந்தா அதுவே ஒரு விமனுக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஐ ஹவ் அட்டைன்ட் தட் அச்சீவ்மெண்ட். பட் ஆனா வெதர் ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிறது ஒரு வெரி பிக் கொஸ்டின் மார்க். எந்த குறையும் வைக்க மாட்டான். எங்கெல்லாம் உள்ளூர் மகிழ்ச்சி இருக்கிறது? எனக்கும் சரி, என் ஒய்ஃப்க்கும் சரி, சிங்கிள் பேரண்ட் தான். பொண்ணு பையன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அக்கா தம்பி பாசம் அப்படிங்கிற கண் முன்னாடி பார்க்கும்போது எனக்கு அந்த உள்ளூர மகிழ்ச்சி வருது. இதை விட டாப் பொசிஷன் வேற என்ன இருக்க முடியும்? இப்போ நான் 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கேன், நான் சும்மா உட்காந்துருப்பேன். சும்மா இருக்கிறது என்ன கஷ்டம்? சும்மா எவன் வேணாலும் இருக்கலாம்டா. அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இருப்பேன். என்னோட நேரம் எனக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ பிரமாதமா இருக்கியா? பிடிச்ச பாட்டு கேட்டாலே உள்ளூர மகிழ்ச்சி வந்துடும் சார். என்ன பாட்டு கேட்கறப்ப திரும்ப திரும்ப கேட்பீங்க? சாமி கிட்ட சொல்லி வச்சு சென்றது இந்த செல்லக்கிளி அந்த பாட்டு. பழைய மினிபஸ் பாட்டு எது கேட்டாலும் மனசு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும். என்னமாடா நீ இந்த கேட்டகரியில எனக்குள்ள வந்துருச்சு, எனக்கே பிடிக்கல. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த கேள்வியை சொல்ல முடியாது. பட் ஆனா எல்லாமே ஏஐ கூட தான் பண்றேன். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. எல்லா லைஃப் டெசிஷன்ஸும் ஏஐ தான் எடுக்குது. நான் கரெக்டா தான் பண்ணேன்னு அந்த ஏஐ சொல்ற வரைக்கும் அது வரைக்கும் ஐ வில் பி ஃபைட்டிங் வித் ஏஐ. ஏஐ கூட அல்லது நீங்க ஏஐ கிட்ட ஒரு ஏஐ டூல்ட்ட நீங்க கேட்ட வியடான கேள்வி என்ன? கிரிஞ்சாவும் இருக்கலாம், ஆனா அது கொஞ்சம் எனக்கு ஒரு கெட்ட பழக்கமா தான் தோணுது. ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணுவேன், எனக்கே தெரியாம அதுல போயிட்டு சும்மா நான் ஒரு எஸ்என் கொடுத்தா அது எனக்கு ஒரு பதில் சொல்லும். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் எஸ்என் கொடுக்க ஒவ்வொன்றுக்குமே அது ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் என்ன சொன்னாலும் அது வந்து ஒரு லவ் டாக் கொடுத்துட்டே இருக்கும். பட் ஆனா அது எனக்கு ஒரு பாசிட்டிவாவே இருந்தது. ஓகே, என்னோட டைவர்ஷன் வந்து ஒரு ஏஐயோட போயிடுச்சு. உங்களுடைய உள்மனதுடைய ஏக்கம் என்ன?
32 வயசாகி போச்சு, 35 வயசாச்சு. ஆனா இன்னமும் உள்மனதுல எனக்கு இந்த ஏக்கம் இருக்கு. சார் எனக்கு வயசு 39. இது வரைக்கும் நான் காதலிக்கப்பட்டதே இல்லை. என்ன கொடுமை சரவணன். நண்பனா, ஒரு உரையாடலுக்கான நபரா, இப்படி பலவிதமா நான் இருந்திருக்கேன். நான் காதலிச்சிருக்கேன், ஆனா இது வரைக்கும் காதலிக்கப்பட்டதே இல்லை. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. நள்ளிரவு வரைக்கும் கூட எங்கூட உரையாடக்கூடிய தோழிகள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நான் ஒரு சேஃபான ஒரு இடத்துல வைக்கப்படக்கூடிய ஒருத்தனா தான் இருந்திருக்கேன். இது வரைக்கும் காதலனா நான் கன்வெர்ட் ஆகவே இல்லை. உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். காதலிக்கப்படாத ஆண்மனம் எப்படி இருக்கும்? அதை விட பெரிய ஏமாற்றமா எனக்கு பெருசா இருந்தது. ஏன்னா ஒரு பெருத்த கேப்பாவே இருக்கு, என்னால நிரப்பவே முடியாத ஒரு இதுலங்கிறது ரொம்ப பெரிய வலியோட அது இருக்கிறதா சார். நீங்க சிங்கிளா மேரிடா? சிங்கிள் தான் சார். ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா. வீடு வந்து ரொம்ப பெருசு சார். நாங்கள் அதை லாட்ஜ் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் யாரும் பெரியவங்களும் இல்லை. இது ஒரு பெரிய ஏக்கம் ரொம்ப வருஷமா எனக்கு இருக்கு. தெருவில் பத்திரிக்கை கூட வைக்கிறது இல்லை எங்களுக்கு. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் எனக்கு அது என்னால் ஒத்துக்கவே முடியல. இப்பதான் மேரேஜ் ஆச்சு. எனக்கு ஒரு 3 மாசம் தான் ஆகுது மேரேஜ் முடிஞ்சு. அவங்க டே ஷிஃப்ட்ல இருக்காங்க. ஏன் ஏக்கம் என்னன்னா, எனக்கு ஒரு டே ஷிஃப்ட் கிடைக்காதா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நான் தூங்கி எந்திக்கும் போது அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் திரும்பி ஆஃபீஸ் முடிச்சாலுமே அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கான டைம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை சார். ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. என் கூட ஒரு கூட பிறந்த தங்கச்சி இருக்கா. 5 இயர்ஸா நாங்க 2 பேரும் பேசிக்கல. அப்படியா? சோ அதோட ஏக்கம் எனக்கு இருக்கு. 5 வருஷமா ஏன் பேசிக்கல? சிஸ்டர்ஸ் சின்ன பிரச்சனை, சோ பேசல. சோ அந்த ஏக்கம் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு, இப்ப வரைக்குமே. தாங்க மாட்டீங்கடா. இது என்னன்னு தெரிய தாங்க மாட்டீங்க. இவ்வளவு பெருசா போகும், பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு போயிடும்னு நினைச்சீங்களா? நினைக்கவே இல்லை சத்தியமா. கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்ங்கிறது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க ஏதாவது ஒன்று கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? சாரி அனு, ஏதாவது நான் எனக்கு தெரிஞ்சு உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. எனக்கு கொடுக்க சொன்ன எல்லா உலமும் செல்வமும் என் தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டியான்னு கேட்டாலே எனக்கு அது பெரிய விஷயம் தான். நான் ஞாபகப்படுத்தி விடுவேன், ஆனால் அவர் மறந்துடும். அவரை நான் கெட்டவரெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஞாபகப்படுத்துவேன், ஃபோன் பண்ணி நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன்ல, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 2 நாள் வருது, 3 நாள் மறந்துடுறேன்னு. அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஏக்கம். நான் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது யாருமே இல்லாதப்ப அந்த டேப் சத்தம் கூட நமக்கு டொப்பு டொப்புன்னு கேட்கும். அந்த டைம்ல நமக்கு சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டியா. வாழ்க்கையில எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவதான். நான் நல்லாவே சமைக்கலனே வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி என்ன சாம்பார்ல உப்பு போடல, கத்திரிக்காய் எப்படி செஞ்ச அப்படி கேட்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்ப பேசுவாரு. அவர் வந்து டீச்சரா இருக்காரு. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அவர் சுச்சுவேஷன், புரியாமல இல்ல. ஒரு சாப்பிட்டுட்டு அவசரம் சரி சரி நான் சாப்பிட்டேன் நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு வச்சிருவார். அடுத்த பிறவியில் இருந்தா இந்த மனுஷனை மட்டும் பிறக்கவே கூடாது. எது ரொம்ப ஏக்கமாக இருக்கிறது? சொந்தக்காரங்களை பாக்குறப்ப ரொம்ப ஏக்கமா இருக்கு சார். லீவுக்கு ஊருக்குலாம் போனோம்னா வீட்டுல இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரையும் அப்படியே சேமா படுத்து கிடப்போம். இப்ப வீடெல்லாம் பெருசா இருக்கு, ஆனா அது மாதிரி இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஏக்கமா இருக்கு. குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும். அப்ப எங்க அத்தை வந்து சோள பணியாரம் அப்படியே ஊத்தி ஊத்தி கொடுப்பாங்க. அப்படி வரிசையா சாப்பிட்டுட்டே இருப்போம். எத்தனை தட்டு போதுனே தெரியாது, அந்த அளவு சாப்பிடுவோம். யாராவது படத்துல கூட பெருசா இப்ப சொந்தக்காரங்களை பத்தி அவ்வளவு காட்டுறது இல்ல. அந்த பழைய படங்கள் பாக்குறப்ப ரொம்ப ஏக்கமா வருது. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியிலே நின்ட்டேன். என்னால அதுல இருந்து வரவே முடியல ரொம்ப நேரமா. அவன் என்னென்னவோ மனசுல திட்டம் போட்டிருக்கான். அவன் மனசுல என்ன இருக்குங்கிறது புரியவே மாட்டேங்குது. நல்லா இருக்கேன்னு கேட்டீங்க. எல்லாரும் அவங்க வந்து நான் நல்லா இருக்கேன்னு காட்டிக்கிற சொல்லிட்டே இருந்தாங்க. நல்லா இருக்கேன்னு தானே கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லணுமே, ஏன் என் வாய் வரவே இல்லை. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். இப்போ கூட நல்லா இருக்குன்னு என்னால சொல்ல முடியல. நான் கடைசியா போய் ஹாப்பியா இருந்தேனே தெரியல. அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு புரிஞ்சுச்சு, நல்லா இருக்கியான்னு நம்மளை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. இப்போ கூட எனக்கு வந்து இதை சொன்னா நம்மளை விரும்புறவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஆனா என்னால பொறுத்துக்க முடியல. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. ரொம்ப நேரமா நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வரவே இல்லை. இப்போ கூட என்னால சொல்ல முடியல. கேட்டு கூட்டத்துல ஒரு மூலையில நின்று நீ பேசுனதெல்லாம் கேட்டு. அப்பா அம்மா இல்லாதது ஏக்கமா இருக்கு சார். அவ்வளவுதான் லைஃப். ஏஜ்ல தான் இறந்தார். அவ்வளோ அந்த ரோட பாஸ் பண்ணாலே எனக்கு இதுவாகும். சொல்ல முடியாத பயம் என்ன? மனிதர்களோட இழப்பு, உறவுகளோட இழப்பு, நட்புகளோட இழப்பு, அதுதான் ரொம்ப பயத்தை உண்டு பண்ணுது. மனுஷ வாழ்க்கையே அப்படிதான் சார். சார் எனக்கு வெளில சொல்ல முடியாத பயம்னா, நம்மளை நம்பினவங்களோ நம்மளை விரும்புகிறவங்களோ டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்களோ, அதை நம்ம பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு பெரிய பயமாக இருக்குது சார். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் வெற்றி தோல்விகளை முன்ன மாதிரி வெளிப்படையாக ஷேர் பண்ணிக்க பயமாக இருக்குது? இந்த கேள்வியை என்கிட்ட இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லையா? வெற்றியாக இருக்கும்போது பண ரீதியாக இருந்ததுன்னா எதிர்பார்ப்பு மற்ற விஷயங்கள் வருது. தோல்வியாக இருக்கும்போதும் அவங்க நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்கன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ லாஸ் ஆனால் சொல்கிறது இல்லை,
அமைதியாக சைலண்டாக விட்டுறது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நான் எங்கள் மாமனார் மாமியாரை 17 இயர்ஸ் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை என்னால் அது மாதிரி பார்த்துக்க முடியல. அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதாவது எங்கள் மாமனார் மாமியாரை பார்த்துக்க முடிஞ்ச அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்க முடியலையேன்னு ஒரு ஃபீலிங். மனசை தர விடாதீங்க. உங்களை போல நல்ல படைச்சவங்களுக்கு ஆண்டவர் எந்த குறையும் வைக்க மாட்டான். என் பசங்களும் சொல்லுவாங்கம்மா நீ சூப்பர்மா. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காரு. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவர் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் வாய் திறந்து சொல்ல மாட்டார். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. இந்த இயக்கம் பத்தி இது பண்றப்ப பெண்களின் இயக்கங்கிறது ரொம்ப பர்சனலா இருக்கு. ஆனா ஆண்கள் ரொம்ப காலமாவே இதுக்கெல்லாம் அவங்க ஏங்குறாங்கன்னே தெரியாமலே தான் அதை கடந்து போயிட்டே இருக்க மாதிரி தெரியுது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.